திண்ணைக்கல்விக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஒடிசாவில் மிகப்பெரிய செல்வாக்கோடு வலம் வந்த தமிழர் வி.கே. பாண்டியனை தமிழர் என்ற ஒரே காரணத்திற்காக இனவெறியை தூண்டி பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் எப்படி வீழ்த்தினார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். நீங்க திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஒடிசாவில் மிகப்பெரிய செல்வாக்கோட வலம் வந்த வி.கே. பாண்டியன் அப்படிங்கிற தமிழர் யார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் வி.கே. பாண்டியன். இவர் 2000ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் அதிகாரியாக, அதாவது பஞ்சாப் கடர் ஐஏஎஸ் அதிகாரியாக இவர் செலக்ட் ஆகிறாரு. அதற்கு பிறகு ஒடிசாவை சேர்ந்த சுஜாதா அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை திருமணம் பண்ணிட்டு ஒடிசாவினுடைய ஐஏஎஸ் அதிகாரியாக இவர் மாற்றப்படுறாரு. ஒடிசாவில் தன்னுடைய கல்வி அறிவாலையும் தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஒடிசாவை கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், விளையாட்டு இப்படி பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் அதை முன்னுக்கு கொண்டு வர்றதுல பாடுபட்டவர் தான் இந்த வி.கே. பாண்டியன். இவர் தாம்கர் மாவட்டத்தினுடைய உதவி ஆட்சியராக இருந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துகிறார். 2004ஆம் ஆண்டு ரூர்கேலா அப்படிங்கிற மாவட்டத்தில் கூடுதல் ஆட்சியராக இவர் பணியாற்றிய நேரத்தில் ரூர்கேலா மேம்பாட்டு ஆணையம் அப்படிங்கிறது 20 ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்குச்சு. அதை 5 மாதத்துல லாபத்துல இயங்க வைக்கிறதுக்கு வி.கே. பாண்டியன் காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் கஞ்சம் மாவட்டத்தில் இவர் கலெக்டரா இருந்த காலகட்டத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி கிட்டத்தட்ட 1.23 லட்சம் பேருக்கு வங்கி கணக்கை இவரே நேரடியாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. இவர் ஒரிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக சேர்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிசா உணவு பற்றாக்குறையுடைய ஒரு மாநிலமாக இருந்தது. இவருடைய ஆலோசனையின்படி செயல்பட்டு அதற்கு பிறகு ஒடிசா இன்னைக்கு உணவு உற்பத்தியில தேசிய அளவுல 3வது மாநிலமாக இருக்கு. அதுக்கு பின்னாடி இவரை இவருடைய செயல்பாடுகளை பார்த்ததுக்கு பிறகு முதலமைச்சருடைய தனி செயலாளராக 2011 இவரை நவீன் பட்நாயக் நியமிக்கிறாரு. நவீன் பட்நாயக்குடைய மிக நெருங்கிய ஒரு அதிகாரியாக வி.கே. பாண்டியன் இருக்கிறாரு. 2012ஆம் ஆண்டுல நவீன் பட்நாயக் அவர்கள் இங்கிலாந்துக்கு அரசு முறை சுற்றுப்பயணமாக போறாரு. இந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கட்சியுடைய ஆட்சியை கலைச்சு தான் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இத மிகப்பெரிய அளவுல தடுத்து முறியடித்தவர் தான் வி.கே. பாண்டியன். இதனால நவீன் பட்நாயக்கு வி.கே. பாண்டியன் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அவர் தன் கூடவே வலதுகரமாக அவரை வச்சுக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் ஐஏஎஸ் பணியை வி.கே. பாண்டியன் துறந்துட்டு பிஜு ஜனதாதளத்துல இணைஞ்சிடுறாரு. இணைஞ்சு மிகப்பெரிய அளவுல அந்த மாநிலத்தினுடைய திட்டம் வகுப்பதுல இவர் முக்கிய பங்காற்றாரு. இப்போ இந்த வி.கே. பாண்டியன் தான் பிஜு ஜனதாதளத்துக்கு பக்கபலமா இருக்காரு, நவீன் பட்நாயக்குடைய வலதுகரமா இருக்காரு. இவரை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2024 இந்த மக்களவை தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யுது அப்படின்னா, தன்னுடைய ஒட்டுமொத்த போக்கஸையும் வி.கே. பாண்டியன் மேல வைக்குது. சரி, அவரை வீழ்த்துறதுக்கு அவர் ஏதாவது ஊழல் செஞ்சாரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. வேற ஏதாவது முறையீடு பண்ணாரா அதை பத்தி பேசு. இல்ல இவருடைய இந்த ஆலோசனைனால ஒரிசா பின்தங்கி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே இல்லை. அப்ப இவரை வீழ்த்துறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் தமிழர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை ஒரிசா மக்கள்கிட்ட விதைக்கணும், ஒரு இனவெறியை தூண்டணும். அதாவது நவீன் பட்நாயக் இவரை கேட்டுதான் செயல்படுறாரு, ஒரு தமிழ்நாட்டுக்காரனை கேட்டுதான் செயல்படணுமா அப்படிங்கிற ஒரு இனவெறியை தூண்டி பாஜக என்ன செய்யுது அப்படின்னா அந்த வி.கே. பாண்டியனை அழிக்க பார்க்குது. அதுக்கு மிக சிறந்த உதாரணமா பார்த்தோம்னா, மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல தான் ஒரு பிரதமர் என்பதையே மறந்துட்டு தமிழ்நாட்டுல வந்தா தமிழர்கள் தான் எல்லாமே, தமிழர்களுடைய செல்வாக்கு அப்படி இருக்கு, அவங்களுடைய பெருமை இப்படி இருக்குன்னு பேசின மோடி என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு கடத்தப்பட்டுருச்சு அப்படின்னு அவர் பேசுறாரு. மறைமுகமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி.கே. பாண்டியன் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த சாவியை கொண்டு போயிட்டாரு, இங்க இருக்கிற கஜானாவை காலி பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதற்கு பிறகு அமித்ஷா, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா, ஒரே நாடு ஒரே தேர்தல், தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழர்கள் மிகப்பெரிய பெருமைக்குரியவர்கள் அப்படியெல்லாம் பேசுற அந்த அமித்ஷா ஒரிசால என்ன சொல்றாரு, ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா, வி.கே. பாண்டியன் இங்க ஆட்சிக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு உணர்வை இங்க தூண்டினதுனால மிகப்பெரிய அளவுல ஒரு இன வெறுப்பு உருவாகி அதை அப்படியே வி.கே. பாண்டியனுக்கு எதிராக மாத்தினதை தமிழர்களுக்கு எதிராக மாத்தி
அதற்கு பிறகு அது வந்து பிஜு ஜனதா தளத்துக்கு எதிராக மாற்றி என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய ஆட்சியை அங்க காலி பண்றாங்க. இதனால மனம் உடைஞ்சு போன வி.கே. பாண்டியன் நான் இனிமே அரசியல்லே இல்ல, நான் அரசியலை விட்டு வெளியேறேன்னு ஒரு வீடியோவை போட்டுட்டு அரசியலை விட்டு வெளியேறாரு. இப்போ அவரை பத்தி ஒரு முறைகேடு பண்ணாரு, ஊழல் பண்ணாருன்னு ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிருந்தா அவர் நிச்சயமா அதை கண்டுக்கிற மாட்டாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டு அரசியல் இருந்திருப்பாரு. ஆனா ஒரு தமிழர், ஒடிசாக்காரர் எப்படிங்கிற ஒரு இனவெறியை தூண்டுறதுனால இந்த தேவையில்லாத விஷயங்கள்ல நான் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு மன உளைச்சலோட திட்டமிட்டு இந்த மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் வி.கே. பாண்டியனை வீழ்த்தி விட்டது. தான் விலகுவதாக அறிவித்த அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா வி.கே. பாண்டியன் தெளிவா சொல்றாரு, நான் வந்து என்னுடைய சொத்துக்கள் வெளிநாட்டுல கிடையாது, அங்க இல்லை இங்க இல்லை, நான் ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கும்போது என்ன சம்பாதிச்சனோ அந்த சம்பாத்தியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக, ஒடிசா மக்களுடைய வளர்ச்சிக்காக நான் பிஜு ஜனதா தளத்துல இணைஞ்சு நான் மிகப்பெரிய செயலாற்றினேன். இந்த மக்களுடைய மனசுல நான் நிலைச்சிருப்பேன். அதே மாதிரி என்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் எப்பவுமே எனக்காக என் மேல பாசத்தை பொழிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பாசத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அவங்களுடைய மனங்கள்லையும் நான் இடம்பெறுவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது தமிழரா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய உள்ள மன வருத்தமும் கண்ணீர் தான் வரும். ஒரு தமிழரை திட்டமிட்டு வீழ்த்திய மோடியையும் அமித்ஷாவையும் ஒரு காலத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது வரைக்கும் நீங்க திணைக்கள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.